சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடிகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த கண்டக சனி மூலமாகவும் தற்போது நடந்துகிட்டு இருக்க இந்த அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தான் சிம்மராசிக்காரங்க. ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படின்றத ஆரம்பிச்சிருச்சு. இதன் மூலமாக நிறைய கஷ்டங்களும் மன உளைச்சலும் மட்டுமே சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பெரும்பாலான சிம்மராசி நபர்கள் சொல்றீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த 2026ல ஜனவரி மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிய போகுது. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஏதாவது நல்லது நடக்கவா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஜனவரி மாதமே முடிய போகுது சாமி. இனி வரக்கூடிய நாட்களாவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தருமா அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுக்கு நிச்சயம் அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்கள் அப்படின்றது உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்ற யோகம் கிடைக்க போகுது. இந்த வரக்கூடிய 60 நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இடைப்பட்ட 60 நாட்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க.
ஏன்னா தற்பொழுது உங்களுக்கு இப்ப அஷ்டமத்து சனி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படின்றது இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது. ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இதன் மூலமாக உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே இருக்காது. இன்னொரு 6 மாதங்களுக்கு இந்த சனி பகவான் மூலமாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றங்களும் அடையக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் அவர் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ 3ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராஜகேது பயிற்சி. ஐயோ ராஜகேது பயிற்சியா அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ராஜகேது பயிற்சியால நெகட்டிவான தாட் மட்டும் தான் அதிகமாகவே மக்கள்கிட்ட பரவி இருக்குது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகவே சிம்மராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, இந்த மாதிரி சந்திச்சிருப்பீங்க. இது அனைத்தும் இந்த 2026ல உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்ஏ முடிச்சிருப்பீங்க, எம்பிஏ முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது, நாங்களே ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம் பக்கத்துல அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வாரத்துல போய்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா அந்த 2026ல நீங்க முழு முயற்சியோட செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை அப்படின்றது கிடைக்கும். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பேங்க் சைடு ட்ரை பண்ணாலும் சரி, அது பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு 100க்கு 100% நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ல ரொம்ப நாட்களா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். வாய்தா மேல வாய்தா போய்கிட்டே இருக்கு சாமி. ஃபீஸ் தான் அதிகமா செலவாகுது. ஆனா கேஸ் முடிஞ்ச பாடே இல்லையே அப்படின்னு சொல்றவங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கும் நல்ல ஒரு பொசிஷனுக்கும் போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த 2026ல திருமணமாகாத சிம்மராசிக்காரங்க விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. அந்த திருமணத்துல ஏகப்பட்ட தடைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அடுத்து வந்து
அல்லது 2வது திருமணத்தை நீங்க நோக்கி நீங்க போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகப்படியாகவே உள்ளது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனை, சண்டை சச்சரவு, வீட்டுல ஒத்துக்கிறதுல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது இந்த 2026 காதலில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பாத்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு பிரைவேட் ஜாப்புக்கோ எந்த வேலைக்கு போனாலும் உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது, வருமானம் அப்படின்றது பல மடங்காக உயர போகுது. சேமிப்பும் கூடுதலாக உயர்றதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து இந்த வருடத்தோட உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது. இப்போ போய் நீங்க ஒரு சிம்மராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 5 லட்சம் கடன் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, 30 லட்சம் இருக்குதுங்க, என் பிசினஸே லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்களுக்கு இந்த 2026 நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது. உங்களை விட்டு போன உறவு எல்லாமே பாத்தீங்கன்னா மீண்டும் உங்களை தேடி தானாகவே தேடி வர போறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2026 ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு ரீசனால பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க ஒரு மனஸ்தாபத்தால போய் இருக்கக்கூடிய நபர்களும் உங்க வாழ்க்கையில மீண்டும் வர்றதுனால இவர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்க மத்தியில நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது வரக்கூடிய காலகட்டங்களில்.